வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா. இந்த வீடியோ காலையில் எடுத்துகிட்டு இருக்கேங்க. காலையில் வீட்டு வெளியே இருக்க வேலையெல்லாம் சுத்தமாக முடிச்சாச்சு, எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. நேற்றுலாம் பயங்கர மழைங்க, ஒரு 4 மலைக்கு மேலே இருக்கும். பிடிச்ச மழை விட்டவே இல்லை, வெயிலே கொஞ்சம் கூட இல்லைங்க. நேற்று வீட்டுக்குள்ளே இருந்தது ரொம்ப போர் அடிச்சிருச்சு. நேற்று ஈவினிங் ஒரு 5 மணிக்காட்ட பிடிச்ச மழை, நைட்டு ஒரு 11 மணிக்காட்டு தாங்க விட்டுச்சு. கரண்டும் 12 மணிக்காட்டு தான் வந்துச்சு. அதனால் நல்லாவே தூக்கமும் இல்லை. குட்டி பையன் வந்து நல்லா சூப்பராக தூங்கிட்டு இருக்கான். நம்ம வீட்டு கோழியெல்லாம் சவுண்டு போடுதுங்க பாருங்க. கொண்டை போட்டுட்டு காலையில் வேலை செஞ்சதோடு சரி. இப்போ தான் வெளி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாசல் குட்டுற வேலை, கட்டித்தர குட்டுற வேலையெல்லாம் இருந்துச்சுனாங்க, முடி மேலே தூக்கி நல்லா கொண்டை போட்டுக்கிறதுங்க. அப்போ தான் கொஞ்ச நாச்சும் வேர்க்காத இருக்கும். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டுங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. சும்மா சிம்பிளாக முடியை மடித்து போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி மடித்து லப்பர் போட்டாச்சு. வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தா நல்லா வெயில் சுல்லுன்னு அடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ தாங்க பார்க்குறதுக்கு கொஞ்ச நாச்சும் நல்லா நிம்மதியாக இருக்குது. ஒரே மழை தாங்க பெஞ்சிச்சு பாருங்கள். மரமெல்லாம் எந்தளவுக்கு நல்லா டார்க் பச்சை கலரில் தெரியுது. புது இலையெல்லாம் போய் நல்லா துளிர் விட ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ ஒரு வாரமாக தான் மழை பெய்யுது. இந்த ஒரு வாரத்துலேயே லைட்டாக மரத்தில் பார்த்தா சேஞ்ச் தெரியுது. நல்லா பச்சை பசேன்னு மரம் செடியெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. அதே சேம் டைம் நம்ம வாசல் பாருங்கள், டெய்லி மழை பெஞ்சு எந்த அளவுக்கு பறிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அந்த கல்லாக இருக்குங்க. குழந்தைங்களாம் காலை வச்சா குத்துறது, கல்லெல்லாம் இடிச்சுக்கிறது, இது மாதிரி வேலையும் குழந்தைங்க பார்த்துட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குங்க. இன்னொரு பக்கம் பயங்கர பெரிய கஷ்டம் என்னென்னா, இந்த ஈரத்தில் ஆட்டை வந்து வயிறுனப்படுறது தான். பாவங்க, நாம்னாச்சும் வீட்டை சற்றி கம்முன்னு படுத்துக்கிறோம் மழை வந்தால். ஆனால் ஆடுலாம் ரொம்பவே பாவம். கட்டித்தரைக்குள்ளே சின்ன கட்டித்தரையாக இருக்கிறதுக்குங்க உள்ளே பிடிச்சி கட்டிட்டோம் அப்படின்னா நெருக்கிட்டு ஒரு மாதிரி ஈரத்துலேயே இருக்குது. கச்சன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனாலங்க தூங்கி எழுந்ததும் டீ கூட வைக்கிறது இல்லைங்க. ஃபஸ்ட்டு ஆட்டெலாம் பிடிச்சி இந்த கம்பி ஓரமாக அந்த கம்பியில் அப்படியே கட்டிடுறதுங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் கட்டித்தரையெல்லாம் ஒரு பக்கமாக இருந்து சுத்தமாக கூட்டி விட்டுட்டு தாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் டீ வைக்கிறது. இன்னொரு 10-15 நாளைக்குள்ளே இந்த கம்பி வேலிக்குள்ளே இருக்கிற பில்லெல்லாம் நல்லா தளைஞ்சிருங்க. இந்த பில்லு மட்டும் நல்லா தளைஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லைங்க. காலையில் எழுந்ததும் பெரிய கவுராக விட்டு காட்டுக்குள்ளே கொண்டு போய் ஆட்டை கட்டிடுவேன். அது பாட்டுக்கு சூப்பராக மேய்ஞ்சிட்டு வந்துடும். மழை ஈரப்பட்டுச்சுனாவே ஆடு மாடெலாம் ரொம்ப இழைச்சி போயிடுதுங்க. நம்ம என்ன தான் பாங்கு பண்ணாலும் சரிங்க, அந்த காய்ச்ச காலத்தில் இருக்கிற மாதிரி ஆடு வந்து இப்போ வளருதில்ல. மழை பெய்யாத இருக்கிறப்ப கூட நான் ஆட்டை ஓரளவுக்கு மேய்ச்சிட்டு வந்து தண்ணி வச்சோம்னா நல்லா வயிறு நம்ம குடிச்சிட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அடமழையாட்ட பிடிச்சிக்குதுங்க. ஈவினிங் டைம் ஆடு மேய்க்கிற டைமே கரெக்டாக மழை வந்துடுது. அதனால் ஆட்டை வயிறுனப்படுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. நம்ம நாய்க்குட்டி குளிருதுன்னு சொல்லிடுங்க. சேர் எடுத்து போட்டேன், அவன் கம்முன்னு சேர் மேலே படுத்துக்கிட்டான். அம்மா வீட்டுக்கு காலையில் குட்டி பையனையும் பாப்பாவையும் விடுறதுக்காக போயிருந்தேன். அம்மா வந்து காயெல்லாம் அறுத்து கொடுத்துருந்தாங்க. அம்மா வீட்டு காட்டில் எல்லா காயுமே இருக்குங்க. பீக்கங்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய்ன்னு சொல்லிட்டு எல்லா காயுமே போட்டிருக்காங்க. நான் போன டைம் அம்மா வீட்டுக்கு போகும்போது வீடியோ கூட எடுத்து போட்டிருப்பாங்க. அம்மா வீட்டு காட்டில் இந்த காய் இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்மா எல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. அது கூட எடுத்து வீட்டுக்குள்ளார வைக்கலாங்க. இனிமேல் தான் எடுத்து வைக்கணும். நேற்று பெஞ்ச மழையில் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வாழை தோட்டத்தில் எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இன்னும் தண்ணியே வற்றலைங்க, இவ்வளோ தண்ணி நிற்கிது. நேற்று ஈவினிங் 5 மணிக்கு போன கரண்ட்டு நைட்டு 1 மணிக்கு தாங்க விட்டாங்க. அன்ன வரைக்கும் கரண்ட்டே இல்லை. பயங்கரமாக குளிருதுங்க. மழை அதிகமாக பெஞ்சிச்சு இல்லைங்களா, அதனால் படுக்கவே முடியல. வீட்டுக்குள்ளே பயங்கரமாக குளிருது. ஃபேன் கூட தேவையில்லை. ஆனால் அந்த சூளாவோட ராவடி தாங்க முடியல. பயங்கரமாக சூளாங்கடிக்குதுங்க. நம்ம வீட்டில் அந்த சூளம் வறுத்தி வச்சுருப்பேன், அதுவும் தீர்ந்து போச்சு. சூளம் கடிச்சிட்டு நைட்டு சரியாக தூக்கமே இல்லைங்க. நம்ம வீட்டை சுற்றி பச்சை பசேன்னு இருந்துச்சுனாவே கண்டிப்பாக சூளம் வந்துடும். இனிமேல் சூளம் வறுத்தி நம்ம வீட்டில் எப்பயுமே வாங்கி வைக்கிங்க. மழை பெஞ்சு பாருங்கள், ரோடு எந்த அளவுக்கு அரிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த தடத்தில் இருக்கிற மண் எல்லாத்தையுமே அரிச்சிட்டு போய் இந்த கல்லுக்கிட்ட பறிச்சுங்க. அந்த சைடு தண்ணியெல்லாம் போய் மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போயிடுச்சுங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கிணத்துலங்க இப்போ அடித்த வெயிலில் ஒரே மாதத்தில் தண்ணி சுத்தமாக வற்றி போச்சுங்க. கொஞ்சமாக தான் கடந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு மழை தாங்க பெஞ்சிச்சு. எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு பாருங்கள். 3/4 கிணத்துக்காட்ட தண்ணி வந்துச்சுங்க. நானே பார்த்ததும் ஷாக் ஆகிடுச்சு. என்னடா ஒரே நாள் தானே மழை பெஞ்சிச்சு, அதுக்குள்ளே கிணறு நம்பிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே லைட்டாக ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா குழந்தைங்களாம் வந்து விளையாடுவாங்க. இதுதாங்க தடம். இந்த தடத்துக்கு இந்த சைடு பார்த்தோன்னா கிணறு. இனிமேல் இந்த சைடு குழந்தைங்கள விளையாடவே விடக்கூடாதுங்கிற மாதிரி முடிவு எடுத்தாச்சுங்க. பாப்பாக்கெல்லாம் நல்லாவே விவரம் தெரிஞ்சிச்சு, சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் குட்டி பையனுக்கு இன்னும் லைட்டாக புரியல. சொன்னால் அங்கே போக மாட்டான். இருந்தாலும் லைட்டாக பயமாக இருக்குங்க கிணறு பக்கமாக இருக்கிறதுக்கு. அதுக்கும்
நம்ம வீட்டுக்கு முன்னாடி எந்த சைடு பார்த்தாலும் தண்ணி அவ்வளோ தண்ணி நிற்கிது. பார்க்கும்போது லைட்டாக சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் லைட்டாக ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுதுங்க. ஏன்னா இந்த மழை பெய்யறதுனால ஆடெல்லாம் வயிறு நப்ப முடியலங்க. அதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நைட் ஆச்சுன்னா இந்த தண்ணியில் இருந்துங்க தவளை, அந்த சின்ன சின்ன பூச்சி, அந்த சவுண்டு பயங்கரமாக இருக்குங்க. நைட்டு வேறு கரண்ட் இல்லையா, அதனால அந்த சவுண்டெல்லாம் அவ்வளோ அதிகமாக கேட்டுகிட்டே இருந்துச்சுங்க. குட்டி பையன் அந்த சைடு பூச்சி கத்துதுமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக சொல்லிகிட்டே இருந்தான். அவன் தூங்குறதுக்கு நைட்டு 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. கூட்டுற வேலையெல்லாம் கூட சீக்கிரம் முடிஞ்சிருச்சுங்க. வீடு வாசல் கட்டித்தர எல்லாமே கூட்டி காலையிலே க்ளீன் பண்ணியாச்சு. காட்டெலாம் போய் சுற்றிட்டு வந்தால் தாங்க லைட்டாக நிம்மதியாக இருக்கும். எவ்வளோ தண்ணி வந்திருக்கு, எப்படி செடியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் செடியெல்லாம் பார்த்துட்டு வரத்துக்கு மணி பார்த்தா 8:45 ஆயிடுச்சு. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. மாமா நேற்று ஆஃப் நைட் ஷிஃப்ட்டு போனாங்க. நேற்று ஆஃப் நைட் ஷிஃப்ட்டு பார்த்து நைட் ஷிஃப்ட்டு பார்த்துட்டு காலையில் தாங்க வந்தாங்க. நைட்டு பார்க்குற ஆள் வந்து வரலையாங்க. நேற்று மழை அதிகமாக பெய்யறதுனால அதனால் மாமா பார்க்க வேண்டியதாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மாமா நைட்டு ஃபுல்லாக நேற்று ஆஃப் நைட் பார்த்து நைட்டு பார்த்துட்டு காலையில் தாங்க வீட்டுக்கு வந்தாங்க. 6:45 தான் வந்தாங்க. வந்ததும் டீ வச்சுருந்தேங்க. நேற்று போண்டா செஞ்சோம் மழை பெஞ்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு போண்டாலாம் சாப்பிட்டு அவர் தூங்கிட்டார். குட்டி பையனும் அவங்க அப்பாட்ட படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். இன்னும் அவனும் எந்திரிக்கல. அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே சாப்பாட்டு வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிங்க சாப்பாடு வச்சு விட்டுட்டு வெண்டைக்காயும் அரிஞ்சு வச்சாச்சுங்க. எங்கள் வீட்டில் 3 குட்டீஸ் இருக்கிறாங்க. அதனால எப்பயுமே பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாங்க. நான் எந்த வேலை செஞ்சாலும் சரிங்க, அங்கே பார்த்தா குட்டீஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. கொஞ்ச நேரம் அவங்க விளாண்டாலும் சரிங்க, நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் நான் இருக்கிற இடத்துக்கு வந்து விளாண்டுட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு ராவடி பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா எங்கிட்ட விளாண்டுட்டு இருப்பாங்க. இப்படி தாங்க போயிட்டுருக்கோம். பாப்பா 2 பேரும் அம்மா வீட்டுக்கு போவாங்க. லைட்டாக வீடு பொசுக்குன்னு தாங்க இருக்குது. குழந்தைங்க இருந்தாங்கன்னா சவுண்டு போட்டுட்டு சண்டை பண்ணிக்கிட்டு அவங்ககிட்ட விளக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்குங்க. டெய்லியுமே அப்படி தான் போவோம். குழந்தைங்க ஏதாவது ஒரு நாளைக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க. டக்கு டக்கு டக்குன்னு சீக்கிரம் எல்லா வேலையுமே முடிச்சிடுவேன். சமைக்கிறதுக்கே எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும், மாமா நல்லா சாப்பிடுவாங்கல்லங்கிற மாதிரி தோணுங்க. ஆனால் குழந்தைங்கள வச்சுட்டு ஒரு குழம்பு வைக்கிறதுக்கே டைம் சரியாக போயிருங்க. பாப்பா 2 பேரும் ஊருக்கு போயிட்டாங்க. குட்டி பையனும் ஒன்று எந்திரிக்கல. அதனால் நீங்கள் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சுங்க. அதனால் வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுட்டு பாவக்காயில் புளிக்குழம்பு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேங்க. என்னோடய சமையல்னால் மாமாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவர் நல்லா விரும்பி சாப்பிடுவாருங்க. நேற்று 2 ஷிஃப்ட்டு பார்த்துட்டு வந்ததுனால இங்கே ரொம்ப டயர்டாயிட்டார். வந்ததும் தூங்கிட்டாங்க. படுக்கும்போதே சொல்லிட்டு தாங்க தூங்கினாங்க, என்னை எழுப்பாதீங்க, நான் மதியம் எந்திரிச்சு சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. இருந்தாலும் மனசு கேட்கல. நம்ம சாப்பாடு நேரமாக செஞ்சு வச்சிடலாம், மாமா எந்திரிச்சாங்கன்னா அப்புறம் போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேங்க. பாவக்காய் மாமா கடையில் தாங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாவக்காய் வெளியே பார்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல பாவக்காயாக இருந்துச்சுங்க. ஆனால் உள்ளே பார்க்கும்போது அந்த விதையை மட்டும் புழு கடிச்சிருச்சுங்க. ஃபஸ்ட்டு பாவக்காயை இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டுங்க மஞ்சத்தூள் உப்பும் போட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் சமைச்சிக்கலாங்க. போன வீடியோவில் மாமியார் மருமகள் உறவை பற்றி நான் ஒரு சில விஷயம் சொல்லியிருப்பேங்க. இந்த வீடியோவில் யாரை நம்ம நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் நிஜமாலுமே கண்டே பிடிக்க முடியலங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நல்லவங்க மாதிரியே பேசுவாங்க, ஆனால் பின்னாடி அவங்க தான் நம்மளை முதுகில் குத்துவாங்க. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சில டிப்ஸ் வந்து நான் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்க. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த உறவாக இருந்தாலும் சரிங்க, அவங்கள வந்து நம்ம டக்குன்னு ஈஸியாக நம்பிடக்கூடாது. நானுமே ஸ்டார்டிங்லாம் அப்படி தான் இருந்தேன். யார் நல்லா பேசிட்டாலும் சரிங்க, என் மனசில் பட்டதை அப்படியே சொல்லிடுவேங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸும் யாருக்கும் தெரியக்கூடாது, நம்மக்கிட்ட இருக்கிற மைனஸும் யாருக்கும் தெரியக்கூடாதுங்க. அதுதான் நம்மளோட பெரிய ஒரு பலன் கூட சொல்லலாம். அப்படி இருந்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு சேஃப்டி. நம்மளோட ப்ளஸ்ஸு தெரிஞ்சாலும் அதை வச்சு அடிப்பாங்க, மைனஸ் தெரிஞ்சாலும் அதை வச்சு அடிப்பாங்க. அதனால் அது மாதிரி இருக்கிற விஷயத்த யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுவாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்தெல்லாம் வாங்கிட்டு நம்மளை வச்சு கேம் ப்ளே பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் கண்டிப்பாக நடக்குங்க. எந்த உறவாக இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக இந்த பிரச்சனைலாம் வரும். ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட போயிட்டு நான் வந்து இது மாதிரி தான் கஷ்டப்பட்டேன், எனக்கு இது மாதிரிலாம் பிரச்சனை வந்துச்சு, இது மாதிரி பிரச்சனை வரப்போ நான் இப்படி தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அந்த விஷயத்தை வந்து அவங்ககிட்ட ஷேர் பண்ணி அவங்க வந்து அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வரத்துக்கு தான் நாம் அந்த விஷயத்தை வந்து அவங்ககிட்ட சொல்லியிருப்போம். ஆனால் அவங்க அதை எடுத்துக்க மாட்டாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற மைனஸ் பாயிண்ட்டை வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி விஷயத்தில் வந்து இவங்களை அடித்தா கண்டிப்பாக லாக் ஆகுங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்மளை அந்த விஷயத்தை வச்சு அவங்க அடிப்பாங்க. அதனால் யார்கிட்டையாக இருந்தாலும் சரிங்க, நம்மளோட ப்ளஸ்ஸும் மைனஸும் கண்டிப்பாக சொல்லவே சொல்லாதீங்க. அது ரொம்பவே கெட்ட பழக்கம்.
எது சொன்னாலும் சரிங்க காமனாக நம்ம பேசிட்டு விட்டுறணும். ஒருத்தர் கூட நம்ம நல்லா க்ளோஸாக பழகிட்டு இருப்போம். இருந்தாலுமே அவங்களுக்கு நம்மள பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லி நம்மளுக்கு கன்ஃப்யூஷன்லேயே இருக்கும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய விதத்தில் ட்ரை பண்ணுவோம். ஆனால் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஒருத்தர்கிட்ட நம்ம டீப்பாக பழகிட்டோம் அப்படின்னா டெய்லியும் அவங்ககிட்ட கால் பண்ணி பேசுவோம், இல்லை நேராக பேசுவோங்க. அப்படி பேசாத நீங்கள் வந்து ஒரு 2 நாள் 3 நாளைக்கே அவங்கள அவாய்ட் பண்ணி பாருங்கள். அவாய்ட் பண்ணும்போது அவங்களே நம்மளுக்கு வந்து ஃபோன் பண்ணாலும் சரிங்க, நேரில் பார்த்தாலும் சரி, கூப்பிட்டு பேசுவாங்க. என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அக்கறையாக நம்மளை ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க. ஏன் ஃபோன் பண்ணலன்னு சொல்லிட்டு சண்டை போடுற மாதிரினாச்சும் பேசுவாங்க. அப்படி இருக்கிற உறவு வந்து நம்ம மேலே லைட்டானாச்சும் பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாங்க. ஆனால் நாம் ஃபோன் பண்ணால் தான் பேசுகிறாங்க, இல்லைன்னா பேசுகிறது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை வந்து அவங்க பிடிக்கல, நாமளாக ஃபோன் பண்ணுறப்ப மட்டும்தான் பேசுகிறாங்கன்னா அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு உள்குத்து கண்டிப்பாக இருக்குங்க. பார்த்து பழகிக்கோங்க அது மாதிரி இருக்கிறவங்கிட்ட. லைஃப்பில் உறவுகளால் நம்ம சந்தோஷமாக இருக்கிற நாட்களும் கண்டிப்பாக இருக்குங்க, அவங்களால கஷ்டப்படுற நாட்களும் கண்டிப்பாக இருக்கும். ரெண்டையுமே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகணும். அதுதான் லைஃப் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா சின்ன சின்ன மன கஷ்டம் வந்து கண்டிப்பாக வரும். நாம் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணும்போது அந்த உறவு வந்து கொஞ்சம் நாளும் நீடிச்சு இருக்குங்க. எந்த உறவாக இருந்தாலும் சரி, அதை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம அதை தூக்கி போட்டு அடுத்த லைஃப்க்கு வந்து போக முடியாது. எதாக இருந்தாலும் அந்த உறவுனா அந்த உறவு வந்து கடைசி வரைக்கும் நம்ம கூடயே தாங்க இருப்பாங்க. ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவங்களுக்காகவும் நாம் தேவைப்படுவோம், நம்மளுக்காகவும் அவங்க வந்து தேவைப்படுவாங்க. எந்த ஒரு உறவையும் ஃபுல்லாக தள்ளவும் முடியாது, எந்த ஒரு உறவையும் நம்ம அதுக்காக அடிமையாகவும் இருக்க முடியாதுங்க. லைட்டாக அப்படியே கொஞ்சம் நெகிழ்ந்து இருந்துக்க வேண்டியதாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி உறவுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். ஆனால் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் உறவுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது நிஜமாலுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அப்பா அம்மா நம்ம கூட இருப்பாங்க, நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி தந்து அவங்க கைக்குள்ளார வந்து நம்ம வளர்ந்துருப்போம். அதே அவங்கள விட்டு நம்ம வெளியே வரப்போ அவங்க வந்து எப்பயுமே நம்ம கூடயே இருந்து இது நல்லது அது கெட்டதுன்னு சொல்லி தந்துட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம லைஃப்பில் நாம தாங்க வாழ்ந்தாகணும். அந்த டைமில் கண்டிப்பாக ஒரு சில விஷயத்தில் அடிபட்டு அதுக்கப்புறம் தாங்க மேலே வர முடியும். எடுத்ததுமே நம்ம எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கவும் முடியாது, யாரை பற்றியும் ஃபுல்லாக கணிக்கவும் முடியாதுங்க. பார்க்குறப்ப நல்லவங்க மாதிரியே பேசுவாங்க, நல்லவங்க மாதிரியே இருப்பாங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு அவங்களே பார்ப்பாங்க. என்னோடய லைஃப்லேயும் அது மாதிரி பர்சன்லாம் இருக்காங்க. அவங்கள நான் குறிப்பிட்டு மென்ஷன் பண்ண விரும்பலை. அவங்க வந்து வீடியோ கூட பார்க்குறப்ப அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் சொல்கிற விதத்தை வச்சு நீங்கள் உங்கள் உறவு கூட கொஞ்சம் அப்படியே இருந்து பார்த்துக்கோங்க. எந்த விஷயத்தையும் டீப்பாக வந்து அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்காதீங்க. நம்மளோட ப்ளஸ் ஆர் மைனஸ் தெரிஞ்ச ஒரு ஆள் யாருன்னா நம்மளோட ஹஸ்பண்டாக இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஹஸ்பண்ட்கிட்ட வந்து நம்மளோட ப்ளஸ்ஸு மைனஸ் தெரிஞ்சால் தான் அவங்க வந்து நம்ம லைஃப்பை வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம எந்த இடத்துல டவுன் ஆகிறோமோ அந்த இடத்துல அவங்க கை கொடுத்து மேலே வந்து தூக்கிட்டு போவாங்க. அடுத்து அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய இன்னொரு பர்சன்ட் யாருன்னா ஃப்ரெண்டுங்க. மேரேஜுக்கு அப்புறம் ஒரு சில விஷயத்த வந்து அப்பா அம்மா கிட்ட கூட ஷேர் பண்ண முடியாது. அது மாதிரி இருக்கிறப்போ கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரெண்டுங்கிறது வந்து வெறும் வார்த்தையால் அந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லிட முடியாதுங்க. அவங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணுற விதம் வந்து கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்கும். அவங்க நம்மளுக்கு அட்வைஸும் பண்ணுவாங்க, இந்த இடத்துல இப்படி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸும் பண்ணுவாங்க. எனக்கும் அது மாதிரி நிறைய ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்ககிட்ட சொல்லும்போது எனக்கும் மனசுக்கு ரொம்பவே ஆறுதலாக இருக்குங்க. இது கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட பேசிகிட்டே வெண்டங்காய் வணக்கிட்டுங்க பாவக்காய் புளிக்குழம்பு வந்து வச்சாச்சுங்க. வச்சு முடிச்சதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு காலையிலேயே நேரமாக எந்திரிச்சதும் ஊற வச்சுருந்தேன். ட்ரெஸ் எல்லாத்தையுமே துவைச்சி போட்டாச்சுங்க. குட்டி பையன் ஃபஸ்ட்டே எந்திரிச்சிட்டான், அவனை வச்சுட்டு தான் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி போட்டேன். மதியம் ஒரு 2 மணி ஆச்சுன்னா போதுங்க, மோடம் போட்டுக்குது, மழை வந்துடுது. அதனால் காலையில் நேரமாக ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி போட்டோன்னா மழை வரத்துக்குள்ளே பாதி ஈரனாச்சும் காஞ்சிருதுங்க. அதுக்கப்புறம் ஃபேன் காற்றுல கொண்டு போய் போட்டோன்னா ஃபுல்லாக காஞ்சிருதுங்க. இப்படி தாங்க போயிட்டுருக்கு இந்த மழை டைமில். இன்னும் சாப்பிடக்கூட இல்லைங்க. குட்டி பையனுக்கு மட்டும் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி சாப்பாட்டு போட்டு கிளறிங்க. குட்டி பையனுக்கு ஊட்டி விட்டுட்டு இனிமேல் ஆடு மேய்ச்சிட்டு வந்து மதியம் தாங்க சாப்பிட்ணும். ஆடு மட்டும் வயிறு நப்பவே மாட்டேங்குதுங்க. அதனால நாம் சாப்பிடாட்டி இருந்தாலும் பரவாயில்ல, ஆட்டை ஃபஸ்ட்டு மேய்ச்சி வயிறு நப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு ஆடு ஓட்டிகிட்டு போக கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க.